வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா நிறைய வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு விரும்புவோம். தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நூடுல்ஸ் இந்த மாதிரி தோசையிலையும் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அதில் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு 5 வகையான தோசைகளை மட்டும் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரே மாவை வச்சு 5 வகையான தோசைகள் சுடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவை விட்டு தோசையை நல்லா வாத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் தோசை, ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து தோசை ஃபுல்லாக உதிரியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆனியன் வேணுமோ அந்த அளவுக்கு அதிகமாக போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வேகும். தோசையும் திரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை மாவோடு சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பி போடுறப்ப வெங்காயம் உதிராமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு. வெங்காயம் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு தோசையை லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, தோசை நல்லா வெந்திருக்கு. ஆனியன் எல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு, செவந்து இருக்குது. சூப்பரான ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இப்போ அடுத்தது கரண்டியில் மாவை எடுத்து தோசைக்கல்ல ஊற்றி வார்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தோசை செய்ய போகிறேங்க. கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. இதையும் தோசை ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. இப்போ தோசை திருப்பியால் கொத்தமல்லி இலையை மாவோடு சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உதிராமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை வேகட்டுங்க. ஏற்கனவே நான் மசால் தோசை, வெஜ் எசன்ஸ் தோசை எல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்புலேயே சிம்மில் வச்சுருக்கிறப்பங்க மல்லித்தலையில் நல்லா வெந்துடும். இந்த பக்கம் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், மல்லித்தலையெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ சூப்பரான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது தோசைக்கல்ல மாவை ஊற்றி நல்லா மெல்லிசாக வாத்துக்கிட்டேங்க. இப்போ நெய் தோசைக்குங்க நெய் ஊற்ற போகிறேங்க. தோசை கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா நெய் ஊற்றணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றலாங்க. நெய் ஊற்றுற வரைக்கும் தோசை சூப்பராக முருகலாக வருங்க. சில பேர்த்துக்கு முருகலாக வேணும்னா அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பதமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போது தோசையை இந்த மாதிரி தோசை கரண்டியால் மாவை லைட்டாக அமுத்தி விட்டுக்கிட்டோம்னா தோசை நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வருங்க. தேய்ச்சி விட்டுக்கணுங்க. தோசை திருப்பிலே மாவை தேய்ச்சி விட்டுக்கணும். பாருங்கள், தோசை நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட்டாக வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நெய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பார் சட்னியோடு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. இப்போ அடுத்தது ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி வாத்துக்கிட்டுறேன். இப்போது நம்ம கேரட் தோசை செய்ய போகிறோங்க. நான் கேரட் எடுத்து மெலிசாக சீவி வச்சுருக்கிறேன். இதையும் அதே தோசை மேலே எல்லா பக்கமும் வர்ற மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். பரவலாக உதுத்து விட்டுருக்குறேன் பாருங்கள். இப்போ தோசை திருப்பியை வச்சு கேரட் நல்லா மாவோட ஒட்டுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கு ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. வெந்த அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. கேரட் தோசை சட்னியோட சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். அடுத்த தோசைக்கு மாவை விட்டு நல்லா மெலிசாக ரோஸ்டாட்டாக வாத்துக்கிறேங்க. இப்போ முட்டை தோசை செய்ய போகிறேங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். எடுத்து சென்டரில் முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். தோசையோட சென்டர் பிளேஸில் முட்டையை உடைச்சி விட்டு நல்லா தோசை திருப்பியால் முட்டையை தட்டி உடைச்சி விட்டு மஞ்சக்கருவை சுற்றிலையும் எல்லா தோசையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க. முட்டை வேகிறதுக்குள்ளே இது செஞ்சிடணுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் முட்டையை பரவலாக தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ முட்டை பாதி வெந்த உடனே தோசையை திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் தோசை வெந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெப்பரை தூவிக்கலாங்க. சூப்பரான முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மட்டன் சிக்கன் குழம்போட சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜசன்ஸோடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜ்ஜசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம 5 வகையான தோசையை பார்த்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.